கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாமல் இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்ன தான் பண்ணேன், வேலைக்கு போகிறேன் வரேன், ஒரு பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நான். அப்படிதான் என்ன வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் அவன் சமூகம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய. ஏஐயில் கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துகிட்டு வரும். அன்பான உலக தமிழுக்கு, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் புதிதாக வந்த முதலமைச்சர் பற்றி பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு நியூஸில். அவர் பண்ணுற சாகசங்கள் பற்றி. ஆனால் இன்றைக்கி ஜெயம் ரவி, அது ரவி மோகன் எடிட்டர், அவரோட பையன் சின்னவர், அவரை பற்றி பயங்கரமாக போயிட்டுருக்கு நியூஸில், எல்லா ஊடகத்துலேயும். ஊடகத்தெல்லாம் அழித்து ஒரு உண்மையை சொல்கிறாரு. உண்மை, அவர் குடும்பத்தில் நடந்த, அவர் தனிப்பட்ட குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை ஊடகத்தை அழித்து உண்மையை சொல்லிகிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. தன் பசங்களை பற்றி நடித்து பயங்கரமாக அழுகுறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. தன் பசங்களை பார்க்க விடலை, பேச விடலை, போக விடலை அப்படின்னு சொல்கிறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அது யாராக இருந்தாலும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஒரு ஆண்மகன் கண்டிப்பாக அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா தன் பிள்ளை பார்க்கலன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும். மனைவி மேலே 1000 கோபங்கள் இருந்தாலும், சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும், பிள்ளைங்கள் மேலே வருத்தங்கள் கோபங்கள் யாருமே வராது, எந்த தகப்பனுக்கும் வராது. அந்த ஒரு கோபத்தில் தான் பேசிகிட்டு இருக்காரு அவர். தன் பசங்களை விட்டுட்டு இருக்க முடியுமா எந்த தந்தை தாயாலையும், சொல்லுங்கள். அதுதான் ரவி மோகன், ஜெயம் ரவி அவர்கள் அப்படி கதறி மிகவும் ஆக்ரோஷமாக ஒரு ஊடகத்தை அழைச்சி இப்படி பேசுகிறார். கண்டிப்பாக இது அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தோணலை மக்களை. எனக்கு ஒரு ஊடகத்தை அழைச்சி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக உண்மை இருக்கும். ஒரு ஊடகத்தை அழைச்சி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக உண்மை இருக்கும். ஊடகம்தான் அதற்கு மிக பக்கபலமாக அவருக்கு சப்போர்ட் செய்யணும். ஜெயம் ரவி அவருக்கு ஊடகம் கூட இருந்து அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், துணை இருக்கணும். நீதித்துறையின் பேனா முனையை விட நீதித்துறை அறிஞர்கள் விட, காவல்துறை அறிஞர்கள் விட ஒரு ஊடகம்தான் மிகப்பெரிய மக்களுக்கு மிக பலமான ஆயுதம். ஆனால் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணால் எப்படி அப்படினாலும் டாப்புக்கு வரலாம். ஊடகம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எப்படி அப்படினாலும் பயங்கர டாப்புக்கு வரலாம். ஏன்னா அது நியாயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். மக்களும் சரி, ஒரு நடிகனும் சரி, ஒரு தொழிலதிபரும் சரி, எந்த துறையில் சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, நீதி நியாயம் தர்மத்தோடு இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் கண்டிப்பாக இதுபோல் ஊடகங்கள் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கும். தவறு செய்பவர்கள் கூட இருப்பது ஊடகங்கள் அல்ல, அது வேறு வழி. அது வேறு ஊடகங்கள், வேறு மீடியாக்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதுமாதிரி தவறு செய்பவர்கள் கூட இருக்கிற மீடியாக்கள் அது வேறு. அதை இப்போ நான் அதை சொல்ல வரல. இப்போது கண்டிப்பாக திரு ஜெயம் ரவி அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் என்னை போல அனைவரும் நியாயத்திற்காக, தர்மத்திற்காக ஜெயம் ரவி அவர்களுக்கு
குரல் கொடுப்போம், உறுதியாக அவருக்கு குரல் கொடுப்போம். தர்மம் காக்க வேண்டும் என்றும் தர்மம் காக்க வேண்டும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். நீதி, நியாயம், தர்மம் கண்டிப்பாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, பெரிய பணக்காரனுக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்திற்கு, முக்கியமாக நடுத்தர வர்க்கம் தான் நிறைய பாதிப்பு ஆகின்றார்கள் இந்த நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சரி நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இல்லாதவங்க இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர் அப்படியும் போகாமல் அதாவது நடுவத்தில் நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி தான் இப்போது ஜெயம் ரவிமோகன் அவர்கள் ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் அவர்கள் அப்படித்தான் இப்போது மிகவும் துன்பப்படுகிறார். அவர் சூசைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு கை கூட காட்டுறாரு பாருங்க. அதெல்லாம் பாவங்க. அது மாதிரிலாம் திரு ரவிமோகன் எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி, இப்போது ரவிமோகன், தயவுசெய்து அந்த முட்டாள்தனமான முடிவை தயவுசெய்து எடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார்கள், நான் சொல்கிறேன். ஏனால் எனக்கும் பிள்ளைகள் உண்டு. அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் கூடிய விரைவில் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையாக உறுதியாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்க, நீங்கள் பாசம் வச்சுருப்பீங்க பிள்ளைங்க மேலே. அதே போல் உங்கள் மேலே நிறைய பேர் பாசம் வச்சுருப்பாங்க. அதாவது அம்மா, அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க, மற்றவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரசிகர்கள், உங்கள் மேலே ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட நன்றி விசுவாசமாக உங்கள் மேலே நன்றி விசுவாசமாக இருக்காங்க பாருங்கள். அவங்க கண்டிப்பாக நல்லது நினச்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க நல்லது நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க, உறுதியாக இருங்க. ஆனால் அந்த தற்கொலைன்ற ஒரு வார்த்தையை விட்ட பிறகு ரொம்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அந்த நியூஸ் வரும்போது, சாப்பிட கூட தோணலை, எனக்கு பிடிக்கல. கண்டிப்பாக ஜெயம் ரவி அவர்களே, நீங்கள் வெற்றி காண்பீங்க. நீதி, நேர்மை உங்கள் பக்கம் இருந்தால் இருக்கணும். ஆனால் ஊடகத்தை அழைச்சி பேசுனீங்களே உண்மை இருக்கும். அது கண்டிப்பாக உண்மை இருக்கும். ஜெயிப்பீங்க, வெல்வீங்க. ஜெய் ஹிந்த்.